Welcome to Code with Ketu. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரெஸ்யூம் பில்டர் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு 48th டே ஆஃப் 100 days ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம இப்போ போயிட்டு இதோட அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு இதோட அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக கிடைக்கும். இதுதான் நம்மளோட ரெஸ்யூம் பில்டர். இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் நேம் என்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீல்டு இருக்குது. தென் இமெயிலுக்கு நம்ம கெட் பண்ணுறதுக்கு இன்புட் வச்சுருக்கோம். அண்ட் தென் ஃபோன் நம்பர், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் தென் எஜுகேஷன், தென் ஸ்கில். ஒரு மேண்டேட்ரியாக நமக்கு ரெஸ்யூமில் என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையுமே நம்ம இங்கே கொடுத்தாச்சு. இது ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். இமெயிலில் வந்து இமெயில் ஐடி கொடுக்கலாம், ஃபோன் நம்பர், எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அண்ட் தென் எஜுகேஷனும் நான் ரேண்டமாக இப்போதைக்கு கொடுக்குறேன். ஸ்கில்ஸில் நம்ம ஜாவா போட்டுக்கலாம். தென் நம்ம இப்போ பண்ணுற HTML JS போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரேட் ரெஸ்யூம் கொடுத்ததும் ஃபஸ்ட்டு நமக்கு ரெஸ்யூமோட ப்ரீவியூ வந்து காமிக்கும். இந்த மாதிரி தான் டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம ரெஸ்யூம் வரப்போகுதுன்னு. ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் அஸ் PDF அப்படின்னு கொடுத்ததும் நம்மளோட ரெஸ்யூம் வந்து இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா, இங்கே நம்ம டவுன்லோட்ஸில் பார்த்தோன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ரெஸ்யூம் வந்து இந்த மாதிரி PDF-ஆக கிடச்சிடுது. இந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு ரெஸ்யூம் பில்டர் பண்ணலாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகலாம். நான் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கனால எல்லாத்தையுமே ஒரே ஃபைலில் எழுதிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி CSS யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு ஃபைல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரே இது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டாக் டைப், நம்மளோட HTML ப்ரௌசருக்கு வந்து நம்ம HTML யூஸ் பண்ணுறோன்றத சொல்கிறதுக்காக டாக் டைப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் HTMLன்ற டேகுக்குள்ளே தான் எல்லா கண்டென்ட் ஆஃப் HTMLையும் நம்ம எழுத போகிறோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஹெட் இருக்குது, பாடி இருக்குது, ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஹெட்டில் வந்து எப்போவுமே என்ன இருக்கணும்னா மெட்டா டேட்டா, அண்ட் தென் டைட்டில், தென் லிங்க், ஸ்டைல் ஷீட்டோட லிங்க் இருந்தால் அது. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க லிங்க் என்னன்னா பூட்ஸ்ட்ராப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கான லிங்க், அது கொடுத்துருக்கேன். தென் நம்ம எழுதியிருக்க ஸ்டைல்ஸ், இதில் வந்து பூட்ஸ்ட்ராப் தாண்டி எனக்கு சில ஸ்டைல்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டைல்ன்ற டேக்குள்ளே நான் கொடுத்துட்டேன். இங்கே வந்து பாடிக்கு நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ரெஸ்யூம் கண்டெய்னர் வந்து எந்த வித்தில் வரணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் அதோட மார்ஜின், பேக்ரவுண்ட் கலர், பேடிங், இதை உங்களுக்கு ரீட் பண்ணாலே புரியும். ரொம்ப சிம்பிளான CSS தான் நான் வந்து எழுதியிருக்கேன். தென் ரெஸ்யூம் ப்ரிவ்யூ வந்து நமக்கு போகிறப்ப ஒரு கலர் பாக்ஸ் பார்டரில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து இங்கே நான் பண்ணியிருக்கேன். இந்த பாடி டேக்கில் நீங்கள் கொடுக்குற எல்லா டேட்டாவும் தான் வந்து உங்களுக்கு HTML பேஜ் நம்ம வெப்சைட்டில் பார்க்குறோம் இல்லையா, அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா ஒரு டிவ் டேக் போட்டிருக்கோம். அந்த டிவ்வில் நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் கண்டெய்னர்ன்றது, MT5ன்றது நமக்கு மார்ஜின் டாப்புக்காக. அண்ட் தென் ரெஸ்யூம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெஸ்யூம் கண்டெய்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம CSSல கொடுத்துருக்கோம்ல, இந்த ரெஸ்யூம் கண்டெய்னர். அண்ட் தென் டெக்ஸ்ட் சென்டர், எனக்கு சென்டரில் வரணும். டெக்ஸ்ட் ப்ரைமரியாக இருக்கணும். ஸோ இது வந்து ப்ளூ கலரில் நமக்கு தெரியும். ஸோ ரெஸ்யூம் பில்டர் அப்படின்ற டைட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபார்ம், நம்ம எப்பயுமே யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை கெட் பண்ணுற ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ வந்து இங்கே ஃபார்ம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டிவ் டேக் போட்டாச்சு. இந்த டிவ் டேக்ல தான் வந்து நமக்கு ஆனால் ஃபஸ்ட்டு லேபிளும் அதோட இன்புட்டும் வருது. ஓகேவா, இதில் வந்து நம்ம ஃபுல் நேம் வாங்குறதுக்கான லேபிள் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஃபார் ஃபுல் நேம், இந்த ஃபாரும் ஐடியும் நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக ரெண்டு நேமையும் ஒரே தான் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அப்படின்னா தான் இந்த லேபிளோட இந்த இன்புட்டும் வந்து கனெக்டடாக இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியும். அண்ட் தென் ரெக்கார்டை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இந்த டேட்டாவை ஃபில் பண்ணாமல் ஒன்ஸ் PDF வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெக்வயர் போடுறோம். ஓகேவா, இன்புட்டில் வந்து நம்ம டெக்ஸ்ட் போட்டிருக்கனால நம்மளால டெக்ஸ்ட் என்டர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு யூனிக்கான நேம் வைக்கணும் இல்லையா, அதுக்காக ஃபுல் நேம் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த ஐடி எல்லா டேக்லேயும் மாறும். அண்ட் தென் இந்த ஃபாரில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூவும் இந்த ஐடியும் சேமாக இருக்கும். ஸோ அப்படின்னா தான் இந்த இன்புட் வந்து இந்த லேபிளுக்கானது அப்படின்ற கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம எல்லா டிவையும் போட்டாச்சு. போட்டுட்டு ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து நான் டெக்ஸ்ட் ஏரியா வந்து கொடுத்துருக்கேன். பிகாஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில பேருக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே அவங்க வந்து ஒரு 3 கம்பெனிஸ்குள்ளே ஸ்விட்ச் ஆகிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் இன்புட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு நிறையா ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அதனால டெக்ஸ்ட் ஏரியா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் எஜுகேஷனும் நம்ம யூஜி, பிஜி அண்ட் தென் ஹையர் செகண்டரி எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ அதுக்காக நான் இங்கே அது கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் ஏரியாவில் நம்ம எவ்வளோ கண்டென்ட்னாலும் கண்டெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பட்டன், இது வந்து சப்மிட் பட்டன். நம்ம இதில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜென்ரேட் பிடிஎஃப் கொடுக்குறோம்ல, அதுக்காக இந்த பட்டன் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே தான் வந்து ஃபார்மில் இருக்குது. இந்த ஃபார்ம் டேக் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிவ் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் தான் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியூ பார்க்குறீங்க. நான் கொடுத்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து இங்கே நான் பார்க்க முடியுது பார்த்தீங்களா? இதுக்காக தான் இந்த டிவ் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெஸ்யூம் ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். தென் இங்கே வந்து ஐடி டிக்ளேர் பண்ணி H3ல ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் நீங்கள் எந்த டேக்னாலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி லேஅவுட் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரிவியூ வந்து காமிச்சிக்கலாம். ஆனால் அந்த ப்ரிவியூ உங்களோட பிடிஎஃப்க்கு மேட்சாக இருக்கணும். ஒரு ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா நம்ம ஒரு பிடிஎஃப், அதுக்கு வந்து மேட்சாக இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ப்ரீவியூனா அதானே, அதனால நம்ம கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், ஸ்கில்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை கெட் பண்ணி நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதை தான் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிடிஎஃப் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம பிடிஎஃப் ஜென்ரேஷனுக்காக. ஸோ நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராஜெக்டில். தென் இங்கே வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எப்போ இந்த ஆக்ஷன் எல்லாமே நடக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நான் இந்த ஜென்ரேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறப்ப தான் எனக்கு இந்த ஆக்ஷன் எல்லாமே நடக்கணும். இந்த இருக்க பார்த்தீங்களா ஜென்ரேட் ரெஸ்யூம், இதை நான் கிளிக் பண்ணுறப்ப தான் இந்த ஆக்ஷன் எல்லாமே நடக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஈவெண்ட் லிசனர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்ம் ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம் ஐடிக்கு தான் இந்த ஈவெண்ட் லிசனர் எழுதியிருக்கும். இந்த ஈவெண்ட் லிசனர் என்னன்னா சப்மிட் பண்ணுறப்ப ஒன்ஸ் இந்த ஃபார்மை வந்து நம்ம சப்மிட் பண்ணுறப்ப அந்த பட்டனை எப்போ கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். எப்போவுமே சப்மிட்டுக்கு ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா நமக்கு அது வேண்டாம். நமக்கு எப்போவுமே வந்து ரிஃப்ரெஷ் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். சப்மிட்டுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிற ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை வந்து event.prevent டிஃபால்ட் போட்டு அதை ப்ரிவென்ட் பண்ணிடுறோம். அண்ட் தென் document.getElementById நம்ம ப்ரிவ்யூ ஃபுல் நேம் இருக்கு இல்லையா, அதை வந்து கெட் பண்ணுறோம். அதில் வந்து இன்னர் HTML என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே வாங்கணும்ல இந்த இன்புட் பாக்ஸில் ஃபுல் நேமில் வாங்கியிருக்கோம்ல, இதை ஐடி வச்சு கெட் பண்ணி இந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணுறோம். document.getElementByIdல நம்ம அந்த ஃபுல் நேம் வாங்கி அந்த வேல்யூவை எங்கே பாஸ் பண்ணுறோம், ப்ரிவ்யூ ஃபுல் நேமுக்கு பாஸ் பண்ணுறோம். இந்த இடத்துக்கு பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடத்துக்கு நம்ம இதோட வேல்யூவை வாங்கி பாஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபுல் நேமோட வேல்யூவை வாங்கி இங்கே பாஸ் பண்ணுறோம். இதை தான் வந்து எல்லா இதுக்குமே பண்ணியிருக்கோம். ப்ரிவ்யூ இமெயிலுக்கு இன்னர் டெக்ஸ்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபோன் நம்பருக்கு, அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, எஜுகேஷன், எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே வந்து நம்ம பிளாக் பண்ணிடுறோம் நம்மளோட ரெஸ்யூம் ப்ரிவியூவையும் அண்ட் தென் ஜென்ரேட் பிடிஎஃப் அப்படின்ற பட்டனையும் நம்ம டிஸ்பிளே வந்து பிளாக் பண்ணுறோம். ஸோ இப்படி போடுறதுனால உங்களுக்கு அந்த பட்டன்ஸ் வந்து உங்களோட அவுட்புட்டில் வந்து தெரியும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்ஸ் இந்த ஜென்ரேட் பிடிஎஃப்பை கிளிக் பண்ணதும் என்ன நடக்கும், ஜென்ரேட் பிடிஎஃப்ன்றது எது, நம்ம ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா டவுன்லோட் அஸ் பிடிஎஃப் அப்படின்ற பட்டன், அதுதான் வந்து ஜென்ரேட் பிடிஎஃப். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணதும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஜேஎஸ் பிடிஎஃப் அப்படின்ற கிளாஸை கால் பண்ணி அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். நியூன்னு போட்டாலே நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ், அதுதான் வந்து இந்த இந்த இன்ஸ்டன்ஸை வச்சு நம்ம டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். இந்த மெத்தட்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபுல் நேமோட வேல்யூவை இந்த என்ன ஆக்சுவலி கண்டென்ட் இருக்கும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த இடத்துல கண்டென்ட் வரணும், இங்கே வந்து நம்மளோட பொசிஷன்ஸ் வரணும். பொசிஷன்னா XY பொசிஷன் சொல்லுவோம்ல, நம்ம பிடிஎஃப்ல எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும்,
லைக் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்குன்னா இங்கே எனக்கு ப்ளேஸ் ஆகணுமா, இங்கே எனக்கு ப்ளேஸ் ஆகணுமா அப்படின்றது ஒவ்வொரு பொசிஷன்ஸ், அந்த பொசிஷனில் எங்கே ப்ளேஸ் ஆகணும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஃபுல் நேமை கெட் பண்ணி அதோட வேல்யூ வந்து எனக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணும், 10,10 அப்படின்ற இடத்துல ப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இங்கே கொடுக்குற இமெயிலும் அண்ட் இமெயில் பேக்டிக்ஸில் போடுறதுனால இங்கே வந்து நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி எம்பெடட் பண்ணுறோம். பண்ணி இந்த வேல்யூ வந்து இமெயிலோட வேல்யூ எனக்கு இங்கே வரணும். அது வந்து 10,20ன்ற பிளேஸில் வரணும். ஃபோன் நம்பர், அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் அப்படின்றதுல கொடுக்குறோம். லாஸ்ட் நம்ம டாட் சேவ் கொடுக்குறதுனால தான் வந்து நமக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியுது. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து நம்மளோட பிடிஎஃப் ஜென்ரேஷனோட கோடு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சஸை மாற்றி கொடுத்து நம்மளோட பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிச்சேன். இந்த மாதிரி வந்திருக்கு. நான் ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இந்த இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், எப்படிலாம் பண்ணலாம், இன்னும் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம் இந்த கோடில். வந்து உங்களோட பிடிஎஃப்பை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ பண்ணது வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மை டிசைன் பண்ணுங்கள். நம்ம ஃபார்மில் டேட்டா வாங்குறதுக்கு ஃபுல்லாக ஃபார்ம் டிசைன் அண்ட் தென் ப்ரிவ்யூ டிசைன் அண்ட் தென் ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு கெட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அதை வந்து நம்ம பிடிஎஃப்க்கு எல்லா டேட்டாஸையும் புஷ் பண்ணுறோம். அதை வந்து எந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஜேஎஸ் பிடிஎஃப். ரொம்ப சிம்பிளானது தான். மொத்தம் அதில் 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று டெக்ஸ்ட்டு, இன்னொன்று சேவ். டெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளேஸ் எந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டும் அதோட பொசிஷனும் வரணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சேவ் மெத்தட் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த ரெஸ்யூம் பில்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொசிஷன்ஸ் எல்லாம் மாற்றி டெம்ப்ளேட்டை வேறு மாதிரி டிசைன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் க்ரியேட்டிவான ஐடியாஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.